ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செலிலி மாம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் எல்லாமே அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கிஃப்ட் வந்து அம்மா அப்பா வந்து பாப்பாவுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, வெள்ளி வளையல். நான் அம்மா அப்பா பாப்பா அவர் எல்லோரும் ஒன்றா போய் தான் எடுத்திருந்தோம். கொஞ்சம் பெரிய சைஸான வளையல் தான். ஏன்னா பாப்பா வளையல் அதிகமாக போட மாட்டேங்கிறான். இருந்தாலும் ஃப்யூச்சரில் போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எடுத்துருந்தோம். நல்லா இருக்குல்ல வளையல். இந்த கருப்பு மணியோடு இருக்கும்போது டிஸ்ட்ரிக் கழியும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சைடு தான் யாரோ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கிளுகிழுப்பு மாதிரி இருந்துச்சு. இந்த ஆஞ்சநேயர்கிட்ட இருக்குள்ள அவரோட என்ன சொல்கிறது, எக்யூப்மெண்ட் அது மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது ஆல்ரெடி பாப்பாட்டு இருக்குது. எக்ஸ்ட்ரா 2 வந்துச்சு. நான் அதை பிச்சு போட்டால் இது வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் பழனி போகும்போது பாப்பாவுக்கு இந்த மாதிரி வாங்கியிருந்தோம். இப்போ செகண்ட் மறுபடியும் இன்னொரு செட் ஆஃப் ஆஞ்சநேயரோட பொருள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இன்னொரு கிஃப்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த டெடி தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 3 டெடி பக்கம் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா என்கிட்ட கேட்டிருந்தாங்க, பொம்மை ஏதாவது எடுக்கணும் அப்படின்னாங்க. நான் ஒரே ஒன்று தான் சொன்னேன், டெடி மட்டும் வாங்கிடாதீங்க, வேறு ஏதாவது டாய்ஸ் ஏதாவது வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அம்மா டெடி வாங்கலைன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த டெடியும் யார் கொடுத்தாங்கன்னு தெரியலங்க. நேம் வந்து மென்ஷன் பண்ணல, அதனால் என்னால் சொல்ல முடியல. ஆனால் டெடி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிஃப்ட் வந்து அம்மா வாங்கினது. இதுவும் ஒரு பொம்மை தான். இந்த பொம்மை ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது என்னென்னா கேட்டு, பூனைக்குட்டி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக, மேலே வந்து அந்த முடியாக இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தலையில் க்ரௌன் எல்லாம் வச்சுருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து நல்லாயிருக்கான்னு தெரியலடி அப்படின்ட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கே வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இன்னொரு டாய் என்னென்னா, இந்த வாத்து இருக்குல்ல, இந்த வாத்தை வந்துட்டு இப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா குடுன்னு எங்காவது போய் முட்டிடுற மாதிரி ஒரு டாய் வந்துருந்துச்சு. அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸு வந்துருந்துச்சு பாப்பாவுக்கு. அது வந்து ரெயின்போ ட்ரெஸ் வந்து நான் நிறைய கடையில் பார்ப்பேன். ஆனால் அதை வாங்க மாட்டேன்னு நிறைய பேர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். இருந்தாலும் அது போட்டால் அழகாக இருக்குமே அப்படிங்கிற ஆசையும் இருந்துச்சு. அது என்னென்னா, பாப்பாவுக்கு அது கிஃப்டாகவே வந்துருச்சு. அதுவும் அவங்களோட ஃப்ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு யாருன்னு தெரியலங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு போட்டு விட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாத்துக்குட்டி அழகாக இருக்குது. இப்படி இழுத்து விட்டோன்னே எங்காவது போய் முட்டிட்டு அப்படின்னு நின்றுக்கும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இன்னொரு டெடி. அது வந்து தொப்பி போட்ட பிங்க் கலர் டெடி. இதுவும் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவும் எல்லா டெடியும் ஒரு பக்கம் அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா பாப்பா வந்து இந்த டாய்ஸில் விளையாட மாட்டேறா. அவளுக்கு முக்கியமாக இந்த குண்டா, ஏதாவது டப்பா, பவுடர் டப்பா இதில் தான் அதிகமாக விளையாடுறாங்க. சரி, எப்போ அவங்க கேட்குறாங்களோ அப்போ எடுத்து கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஷோகேஸில் செல்ஃபில் வந்துட்டு அடுக்கி வச்சுட்டேன். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குதுங்க. அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பாப்பாவோட அக்காங்க 2 பேர், அதாவது என் அக்கா பொண்ணுங்க 2 பேர் வந்து பாப்பாவுக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான். ஒரு மரத்தில் வந்துட்டு பாப்பாவோட ஃபோட்டோ வந்துட்டு பிரிண்ட் பண்ண மாதிரி. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப மைன்யூட்டாக இருந்துச்சு. நைட்டே வந்துட்டு பிரித்து பாருங்கள் சர்ப்ரைஸ்னு சொல்லிவிட்டு அதை வந்துட்டு நாங்கள் நைட்டே பிரிச்சுட்டோம். இதில் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு பாப்பாவோட ஃபோட்டோ. அதில் வந்துட்டு அவர் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, பாப்பாவோட சித்திமா வந்துட்டு என் தங்கச்சி ஒரு நாய்க்குட்டியும் ஒரு பில்லோவும் வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருந்தா. அவ்வளோதாங்க. கிஃப்ட் கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நேம் யாருமே மென்ஷன் பண்ண முடியல, அதனால் என்னாலே சொல்ல முடியல. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.